நான் தான் தலைவர் அப்படிங்கிறதையும் பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரங்கிறதையும் அழுத்தமாக சொல்லக்கூடிய திரு அன்புமணி அதே நேரத்தில் மருத்துவர் ராமதாஸ் குறித்த நேரடி விமர்சனங்கள் எதையும் வைக்கவில்லை, தவிர்த்திருக்கிறார். அதே நேரத்தில் அவர் தான் இந்த கட்சியை நிறுவினார், அவர் தான் இதை கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் எடுத்து வர்றாரு. அவருடைய வியூகம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆர்கே, எப்படி பார்க்குறீங்க இந்த சிக்கல்களை? இல்லை, டேடியை விமர்சிக்காதது வரவேற்கக்கூடிய விஷயம். ஏனென்றால் அவர் அரசியல் புரிதலோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பாமகவை பொறுத்தவரை ஒரு ஜாதி கட்சி, அது ஜாதி கட்சியினுடைய அந்த கட்டமைப்பிலேயே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூடல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஃபியூடல் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை நீங்கள் தகப்பனார் என்ற தலைவர் எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது. செயல்பட்டால் அது மக்களிடம் எடுபடாது, அந்த வன்னிய மக்களிடமே எடுபடாது. அது கம்ப்ளீட்டாக தவிர்த்திருக்கிறார். நிச்சயமாக அரசியல் தெரிஞ்சு பயணித்திருக்கிறார் என்று கூறலாம். அதை தாண்டி ஏதோ இன்னல் சந்தித்தேன்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாரு. அப்பா அப்படியே ஒரு ரோடு போட்டு போகிறாரு, மகன் அதில் ப்ளஸர் காரில் வந்துட்டு இருக்காரு. இதுதான் அன்புமணியினுடைய அரசியல் பயணமாக இருக்கிறத தவிர நிச்சயமாக அதில் மு.க. ஸ்டாலின் சந்தித்த மாதிரியோ இல்லை என்றால் வேற ஒரு வாரிசு இதில் எந்த ஒரு தலைவர் சந்தித்த அளவுக்கு இன்னல்கள், ராகுல் காந்தி சந்தித்த அளவுக்கெல்லாம் ஒரு இன்னலும் கிடையாது. நேராக 34 வயசில் 35 வயசில் யூனியன் மினிஸ்டர் ஆகிறாரு. அந்த வாய்ப்பு யாருக்குமே வரல. தயாநிதி மாறன் பிற்காலத்தில் ஐ திங்க் 40 வயசில் தான் ஆகிறாருன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த அளவுக்கு அனைத்தும் பண்ணி கொடுத்தது இவர் தான். கட்சியை கையில் கொடுத்ததும் ராமதாஸ் தான். என்ன இன்னும் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது எங்கே பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலையன்ஸில் மட்டும்தான் பிரச்சனை வருது. எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வேண்டும் என்ற அந்த புள்ளையிலிருந்து ஆரம்பிக்கிறதை தவிர நிச்சயமாக இது வேற எங்கேயுமே ஆரம்பிக்கல. அதிகார அந்த ஒரு ஆசை, அந்த அதிகார மோகத்திலிருந்து ஆசையிலிருந்து வருகின்ற பிரச்சனைகள் அன்புமணியினுடைய அதிகாரம் யாருக்கு இப்போ புரியல. இப்போ கட்சியுடைய வெற்றியோ கட்சியினுடைய எதிர்காலத்தையோ தீர்மானிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு திட்டம் இருக்குன்னா அதை நோக்கி செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அது அதிகார ஆசை அப்படின்னு இப்போ சொல்றத எப்படி அது காயின் பண்ண முடியும்னு கேட்குறேன். இல்லை, அது யார் தீர்மானிக்க வேண்டும்னு கேட்குறேன். அது இப்போ டாக்டர் ஐயா கூட, அதாவது ஃபவுண்டர் கூட, கட்சியினுடைய நிறுவனர் கூட உட்கார்ந்து கலந்து பேசி ஆலோசிக்க வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்டே ஒரு குமரல் வருது, டிசம்பர் 2024 குமரல் வருது. அதன் பிறகு எல்லாம் உட்கார்றாங்க. அதன் பிறகு தலைவர் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஒரு வெளியே வந்துடுறாரு. மறுபடியும் பிரச்சனை வருது. மறுபடியும் அந்த பிரச்சனையிலையும் ஜி.கே. மணி மத்தியஸ்தம் பண்றாரு. அதில் மறுபடியும் போய் பார்க்குறாங்க. எல்லாம் முடிந்து போகிறது. அப்போ ஒவ்வொரு முறையும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு பேஸ் இஷ்யூ என்ன? பேஸ் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் பாஜக கூட, அதாவது அன்புமணி பாஜக கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ராமதாஸை பொறுத்தவரை அந்த டிசிஷன் இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தள்ளி போடலாம். அதிமுக என்று குறிப்பிட்டார். ஆனால் அதை தாண்டியும் நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்க வேண்டிய டிசிஷன் கிடையாது. அது எப்பவுமே டாக்டர் ஐயா பார்த்தீங்கன்னா அவர் எப்போ தேர்தல் அரசியலுக்கு வந்ததிலிருந்து கடைசி நிமிஷத்தில் தான் நாமெல்லாம் நினச்சிட்டு இருப்போம். ஒரு நம்ம 90களில் லேட் 90ஸ்ல பார்த்து கொண்டு தான் இருந்தோம். இந்த பக்கம் போவார், இந்த பக்கம் போவார், இந்த பக்கம் போவார்னு நினச்சி கொண்டு இருக்கோம். அந்த பக்கம் போவார். அப்போ காற்று எப்படி வீசுது என்று ஏறத்தாழ ஒரு 2009 வரை துரிதமாக கணித்த ஒரு மனிதர். அதனால கட்சியினுடைய வளர்ச்சியை பாருங்களேன். இவ்வளவு சிறிய ஒரு கட்சி திடீர் என்று 2004 4 அமைச்சர்கள், 2 யூனியன் மினிஸ்டர்ஸ், 2 மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அளவுக்கு இல்ல சார், அப்படி அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை சந்தர்ப்பவாத அரசியல்னு கடுமையாக விமர்சனம் செய்தாங்க. ஆமாமா. அப்ப அதுல இருந்து மாறி நான் வேறு விதமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறேன்னு தான் அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்லாம் முயற்சி பண்ணாரு. ஆனா ஒரு தேர்தலில் தான் இருக்க முடிஞ்சிச்சுன்னு குறிப்பிட்டார். அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிறது டெல்லி வரைக்கும் போச்சு, எல்லா மக்களும் பேச தொடங்கினாங்க. ஆனால் அடுத்த தேர்தலையே பின்வாங்க வேண்டிய ஒரு இடம் வந்துச்சுன்றதை அவர் மறைமுகமாக சொல்றது என்னன்னா அந்த அழுத்தம் இருந்துச்சு. இன்னைக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, இன்னைக்கு நாம முடிவு செய்யலாம், இன்னைக்கு என்ன வேணா செய்யலாம், சுதந்திரமா முடிவு எடுக்கலாங்கிறாரு. சீனியர் டாக்டரால அந்த நெருக்கடி வந்ததுங்கிறத அவர் இன்னைக்கு மீன் பண்றாரு. இப்போ ஃப்ரீயா அவரால் செயல்பட முடியலங்கிறாரு. அப்போ 2016 அப்படி ஒரு முடிவு எடுத்தார், மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு 5.8%. என்ன வித்தியாசம் வந்துருச்சுன்னு கேட்குறேன். அதாவது ஒரு தேர்தலில் எப்படி மாற்றம் வரும்? அதுக்கான முயற்சியோ இல்லை, ஒரு நீங்கள் ஒரு புதிய ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வரோம், இல்லைனா ஒரு அப்ரோச்சை கொண்டு வரோம்னா அதுக்கு ஒரு காலம் வேணும் இல்லையா? அப்படின்னு தான் அவர் குறிப்பிட்ட வர்றது. அதை தான் நம்ம மீன் இல்லை, நாம் எல்லாம் இருந்தோம் அந்த டைமில். ஒரு வருடம் நீண்டு நின்ற கேம்பெயின் அன்புமணியை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தமிழகத்தை பராக் ஒபாமானுடைய அதே இதை எடுத்து சேஞ்ச், பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு பி, அந்த சேஞ்சாக இவர் தன்னை வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு வருடம் கேம்பெயின் நடந்தது. அதன் பிறகு அதன் விளைவாக அரசியல் புரிதல் இன்மையை தான் அங்கே காமிக்குது. மறுபடியும் அதுல மறுபடியும் பலர் உள்ள வர்றாங்க. அப்ப காடுவெட்டி கூடலாம் இருக்கிறாங்க. அதுல தான் அவர் என்ன குறிப்பிட்டாருன்னா, அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இருந்த காலத்துல நாம அப்படி ஒரு முயற்சி பண்ணோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அன்றைக்கு அந்த முயற்சி அன்னைக்கே எடுத்தோம். இப்ப இன்னைக்கு வெவ்வேறு விதமா களம் மாறி இருக்கு. அதுல இருந்து தொடர்ச்சியா வந்திருந்தா இன்னைக்கு அந்த ஒரு மாற்று முகமாக வந்திருக்க முடியுங்கிற ஒரு ஆதங்கத்தை தான் அவர் இன்னைக்கு வெளிப்படுத்துறாரு. இல்ல, அதை தாண்டி அவர் அந்த கேம்பெயின் தவறு என்று எங்கேயுமே கூறினது கிடையாது. இந்த நாங்க ட்ரை பண்ணோம், ஆனா அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை என்றது, அதோட அந்த அப்ரோச் அவரே விட்டு விட்டார்.
நாம அது முடிஞ்சப்புறம் எவ்வளவோ இன்டர்வியூஸ் எடுத்து பாருங்களேன். ஒரு வருஷம் நின்ற, அதாவது 2016 17 சரி, இவர் முழுக்க முழுக்க கொடுத்த இன்டர்வியூஸ்ல எல்லாம் மக்கள் எங்களை ஏற்கவில்லை என்ற ஆதம் வந்து வெளிப்படுத்துறாரு. எப்படி பொன்முடி வந்து 2001 வந்து மக்களுடைய பிரச்சனையினால தான் நாங்கள் தோற்றோம் என்று சொன்னாரோ, ஏறத்தாழ அதே ஒரு துணியில் தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ 2016 நடந்த அந்த ஒரு பிரச்சனைக்கு இவர் வந்து முழுக்க பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த பாதையில் எங்களால் பயணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தானே எவ்வளவு பிரச்சனை வந்து காஞ்சிபுரத்தில் பேசின பேச்சுக்களானாலும் சரி, 2021 தேர்தலுக்கு பேசின பேச்சுக்களானாலும் சரி, 2019 விக்கிரவாண்டியில் இருந்து பல இடங்கள்ல வந்து பேசின பேச்சுகள் எடுத்து பாருங்களேன். முழுக்க வந்து ஒரு ஜாதி ஆதிக்கம் இருக்கின்ற, அந்த ஜாதி வெறி வருகின்ற பேச்சுகள் தான் பேசியிருக்காரு 2019. அன்புமணி ராமதாஸுங்க 2019 2020 வந்து எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து அன்புமணி மாறி இருந்தாருன்றீங்களா? இல்ல, இந்த 2016 இருந்து எடுத்த நிலையிலிருந்து இவரே பயங்கரமாக மாறி அந்த வழி நமக்கு சரிபடாதுன்னு சொல்லிட்டு இந்த வழிக்கு வருகிறார். இப்ப எனக்கு வருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற இந்த டிசைடிங் ஃபோர்ஸஸ் என்று இருக்கின்ற மதிமுக, தேமுதிக, மக்கள் நீதி மையம், இப்ப பாமக, இது எல்லாமே வந்து ஏறத்தாழ ரொம்ப நலிந்த கட்சிகளாக இப்ப வந்து தோற்றமளிக்கிறது. இது 2026க்கு என்னை பொறுத்தவரை வந்து நல்லதில்லை என்று கருதுகிறேன். அதாவது அதிமுகவும் திமுக அப்படி ஒரு பலவீனமான ஒரு இடத்திற்கு இப்ப போது பாமக அப்படின்னா அதுக்கு காரணம் இதையெல்லாம் வெளிப்படையாக பொதுவெளியில் வச்சு திரு அன்புமணியை விமர்சித்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஒரு வலுவையும் குறைக்கக்கூடிய முடிவு தான் நேத்திக்கு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னது, நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டது. அப்போ அதுக்கான மிகப்பெரிய ஒரு சரிவு வருது அல்லது அவங்களுடைய பலம் குறையுதுன்னா அதுக்கு யார் காரணம்? இல்லை, அது கான்ஸ்டிடன்சிக்காக பேசுறாரு. அதாவது ராமதாஸ் வந்து சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். அது பொதுக்கூட்டங்களால் செய்ய முடியாது, ஏனென்றால் அவருடைய வயது மூப்பினால் செய்ய முடியாது, வீடியோனால தான் செய்ய முடியும். அது அப்போ இன்றைக்கு என்னுடைய கணிப்பு என்னென்றால், இருக்கின்ற கட்சி பூரா வந்து இன்னைக்கு வந்து அன்புமணி கிட்ட இருக்கிறது, ஆனால் வன்னிய மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ராமதாஸ் கூட இருக்கிறார்கள். அது நம்ம தேர்தல் முடிவில் தான் பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் உங்கள் கணிப்பு ஒன்று சொல்கிறீங்க, அதுவும் இருக்கலாம், பேசலாம். திரு ரவீந்திரன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சிக்கலை? இன்னைக்கு திரு அன்புமணியினுடைய பேச்சு என்ன நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். நேற்று ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. அதற்கு எதிர்வினை அப்படிங்கிறதாக அன்புமணி பார்க்குறேன். நீ கிட்டத்தட்ட கட்சியை கையில் எடுக்கிறது, அதிகாரத்தை கையில் எடுக்கிறது, அல்ல அதிகாரம் நான் தான் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியல. கட்சியில் உள்ள ஓட்டர்ஸு டாக்டர் ராமதாஸ் பக்கம் இருக்காங்கிற ஆர்கே கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். பிறகு தான் பார்க்க முடியும் என்றால் நான் அதை ஏற்றுக்கிறேன், என்னோட கருத்தாட்டம். இதில் இன்னைக்கு வந்து அன்புமணி இந்த எலெக்ஷன் கமிஷன் நான் தான் அதில் தலைவராக இருக்கிறேன், நிறுவனருங்கிறலாம் எலெக்ஷன் கமிஷனில் ஒரு ஃபேக்டரே கிடையாது, ஸோ என்னோட டீம் தான், நான் தான் பொதுக்குழு, முக்கியமாக கட்சி என்கிட்ட தான் இருக்குங்கிற அந்த இதில் தெளிவாகவே பேசுகிறாரு. அதில் அவர் டாக்டர் ராமதாஸை தனிமைப்படுத்தப்பட்டு விட்டுட்டு கட்சியெல்லாம் தன்னிட்ட இருக்காங்கிறத இந்த இதை வச்சு அவர் சொல்கிறாரு. உண்மை நிலைமை என்னென்னா, சமாஜ்வாடி பார்ட்டி பிரைமரி ஃபோர்ஸ் அங்கே வந்து அகிலேஷ் யாதவ் இப்படி ஒரு இதை எடுக்கும்போது அவர் வந்து முலையாமையும் தாண்டி ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் அதை இது பண்ண ஒரு லீடராக தான் அகிலேஷ் யாதவ் அங்கே பார்க்கப்பட்டார். அது முதன்மை சக்திங்கிறனால இவர் முலாயம் சிங் யாதவால் எதுவும் செய்ய முடியல, அகிலேஷ் யாதவ் விட்ட சிவலால் யாதவ் விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்து. இது சபார்டினேட் ஃபோர்ஸ், இவங்க கூட்டணியை நம்பி தான் போயிட்டு இருக்க முடியும். தனிச்சு ஒன்றும் பெருசாக சாதிக்கல. 5.5% வாக்கு அன்புமணியை வச்சு எடுத்தது ஒரு நல்ல வாக்கு தான், ஒரு 15% அந்த பெல்ட்டுக்குள்ளங்கிற போது நல்ல வாக்கு தான். பட் ஃபோர்ஸ் நிரூபிச்சாங்களே தவிர வெற்றியே பெறலை. இவங்களுக்குள்ள பலமே டஃப்பாக பார்கெயின் பண்ணி ஒரு இடத்துக்குள்ள செட்டில் ஆகிறது தான்.